இருக்கேன். அது கொஞ்சம் சொந்த வேலை இருந்துச்சு சார். அதுதான். என்ன ஆனந்தி, உன்னோட உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்பு முடியலன்னு எங்க கிட்ட சொன்னா நானும் அன்பும் டென்ஷன் ஆகும். உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லி கம்பல் பண்ணுவோன்னு எங்க கிட்ட சொல்லாம இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். உண்மையிலேயே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுக்கு தான் போயிருந்தேன். எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? என் அண்ணா அடகு வச்ச நகைய என் அக்கா கல்யாணத்துக்காக மூட்டிட்டு வர போயிருந்தேன் சார். ஓ, அப்படியா? ஆமா சார். இனிமே நான் லீவ் போடுறதா இருந்தா உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன் சார். இல்லைன்னா நேர்ல வந்து கூட சொல்லிடுறேன். அதுக்காக நீங்க இம்புட்டு தூரம் வர வேணாம் சார். இல்ல ஆனந்தி, நீ எப்படி என்கிட்ட சொல்லாம லீவ் போடலான்னு கேட்க நான் இங்க வரல. எங்க கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம எங்க போனேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். இன்ஃபேக்ட் நீ அன்பு கிட்ட சொல்லி போயிருந்தா கூட நான் இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்க மாட்டேன். அவனை கேட்டா தெரியலன்றான். என்ன நடக்குது ஆனந்தி? எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, என்ன மாமா இங்க வந்து தனியா நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு உன் வாய் சொல்லுதே தவிர உன் கண்ணிலேயே ஏதோ கலக்கம் தெரியுதே. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா மாமா? இன்னைக்கு கம்பெனிக்கு ஆனந்தி வரவே இல்லை. ஏன் வரலன்னு தெரியல. மகேஷ் சார் வந்து உன்கிட்ட கூட சொல்லலையா அன்புன்னு கேட்கும்போது என்கிட்ட பதிலே இல்லை. நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன் ஆனந்தி. சாரி துளசி. பரவாயில்ல மாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச